Hi everyone, welcome back to Navi's Kitchen and Beyond. இன்னைக்கு ஒரு சிம்பிளாக சூப்பரான ஒரு சட்னி பார்க்கலாமா? அதுவும் வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. அதுக்காக நான் இப்போது 2 தக்காளி எடுத்திருக்கேன், 1 ஆனியன் எடுத்திருக்கேன். ரெண்டையும் எடுத்து நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து கருத்துறாமல் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருள் எல்லாம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைவிடாமல் அதை கிளறி விட்டுட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அது கருத்துரும். கேஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னாலும் அது கருத்து போயிடும். இது கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் நான் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நான் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் கடலை வறுத்து தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப வறுக்க வேணாம். இப்போ அது கூடவே நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் நல்லாவே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயமும் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஆனால் கடலைப்பருப்பு கருத்துறாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்க வேண்டாம், கண்ணாடி பதம் வர அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூடவே நான் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தக்காளியும் வதங்கட்டும். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே வதங்கட்டும். இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளான சட்னிங்க. இவ்வளோ தான் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளே. இப்போ நம்ம இதையெல்லாம் வதக்கி முடிச்சுட்டு ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ புளிப்புக்காக ஒரு புளி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன உருண்டை அளவு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கட்டி சட்னி மாதிரியும் வச்சுக்கலாம், தண்ணியாக வேணால் தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு கிண்ணத்தில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலக்கி எடுத்துக்கலாம். உப்பு இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி. அதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது கட்டியாகவே தான் வச்சுருக்கேன், தண்ணியாக வேண்டான்னு சொல்லிவிட்டு. அதனால் தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அன்றைக்கி தோசைக்கு தான் ரெடி பண்ணேன், அதனால் கட்டியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியாக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், தண்ணியாக வச்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு கம்மியாக இருந்தது உப்பு, அதனால் நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த சட்னியில் தாளித்து கொட்டிடலாம். இதில் வந்து நம்ம வேர்க்கடலை எல்லாம் சேர்க்குறதுனால நல்லா கட்டியாக தான் இருக்கும் சட்னி. அதே மாதிரி சட்னி அரைக்கும் போது ரொம்ப வளவளப்பாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொருகொருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து இந்த சட்னி கூட சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் தோசைக்கு தான் இந்த சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே தேங்காய் சட்னி தான் வைக்கணும்னு கிடையாதுல்ல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பை எவ்ரி ஒன்.